ஒரு சுவாரஸ்யமான கேள்வியுடன் தொடங்கவும். தமிழ்ச்சங்க இலக்கியம் உலகிலேயே மிகவும் பழமையான மற்றும் சிறப்பான இலக்கிய நிதியாம் என்பதை உங்களுக்கு தெரிந்ததா? இதன் அழகையும் பாரம்பரியத்தையும் கண்டறிய என்னுடன் வருவீரா? உங்களை மற்றும் உங்கள் சேனலை DAMILTALES அறிமுகப்படுத்தவும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கூறப் போகிறீர்கள் என்று ஒரு சுருக்கமான அறிமுகம். 1. சங்க இலக்கியம் என்ன? 2. வரலாற்று பின்னணி. 3. முக்கிய படைப்புகள் மற்றும் கவிஞர்கள். 4. தமிழ் கலாச்சாரத்தில் அதன் தாக்கம். சங்க இலக்கியம் என்ன? சங்க இலக்கியத்தை 300 கி.மு. முதல் 300 கி.பி. வரை எழுதப்பட்ட பழமையான தமிழ் பாடல்களாக விவரிக்கவும். அதன் வகைப்பாடுகளை விளக்கவும். அகம், காதல், உள்ளாட்சி, புறம், போர், வெளியாட்சி. எழுத்துக்களாக பதியப்படுவதற்கு முன் இதன் வாய்மொழி பாரம்பரியத்தை குறிப்பிடவும். வரலாற்றுப் பின்னணி. 3 சங்கங்களையும் அவற்றின் காலவரிசையையும் விளக்கவும். தமிழரசர்களால் பாடல்கள் எப்படி தொகுக்கப்பட்டன என்பதை விவரிக்கவும். வரைபடங்கள், காலவரிசை அல்லது பழமையான தமிழின் எழுத்துப் படங்களின் உதவியை பயன்படுத்தவும். முக்கிய படைப்புகள் மற்றும் கவிஞர்கள். திருக்குறள், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற படைப்புகளை அறிமுகப்படுத்தவும். முக்கிய கவிஞர்கள் கபிலர், ஔவையார் மற்றும் பரணர் ஆகியோரின் பங்களிப்பை கூறவும். சில சுவாரஸ்யமான செய்யுள்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் சேர்க்கவும். தமிழ் கலாச்சாரத்தில் அதன் தாக்கம். தமிழ் மொழி, மரபுகள் மற்றும் தமிழ் வாழ்வியலின் மீது சங்க இலக்கியம் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விவரிக்கவும். அதன் தலைப்புகள் இன்றும் எப்படி பொருந்தும் என்பதை பகிரவும். நகைச்சுவையான சம்பவங்கள் அல்லது நவீன கட்டுரைகளை சேர்க்கவும். சங்க இலக்கியத்தின் செறிவான தன்மையை சுருக்கமாக கூறவும். இந்த படைப்புகளை ஆய்ந்து தமிழின் பாரம்பரியத்தை பாராட்ட உற்சாகப்படுத்தவும். ஒரு அழைப்பைச் சொல்லுங்கள். சங்க இலக்கியம் பற்றிய இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் தமிழ் தகவல்களுக்கு DAMILTALES சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.